பற்களையும் ஈறுகளையும் நம்ம நல்லா பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ், நல்ல பழக்கவழக்கங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நேயர் கேட்டிருக்காரு, என்ன பண்ணால் பல்ல பார்த்துக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதோட ஆன்சர் தான் இந்த வீடியோ. வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். முக்கியமாக என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, பற்களும் ஈறுகளும் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள். நெக்ஸ்ட்டு அந்த பழக்க வழக்கங்கள் மெயின்டெனன்ஸ் ஹேபிட்ஸு. ரெண்டாவது என்ன மாதிரி உணவு உட்கொள்ளலாங்கிற ஹேபிட்ஸ். அது ஜென்ரல் ஹெல்த்துக்கு அது எப்படி இம்ப்ரூவ் ஆகுங்கிற ஹேபிட்ஸ். பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிலதெல்லாம் இம்பார்ட்டன்ட். என்ன ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷிங் மார்னிங் ஒன்ஸ் நைட் ஒன் ப்ரஷ்ஷிங் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ப்ரஷ்ஷிங்கில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, அதிகமாக ப்ரஷ் பண்ணாலும் ப்ராப்ளம், ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணாலும் ப்ராப்ளம், குறைவாக ப்ரஷ் பண்ணனாலும் ப்ராப்ளம். ஸோ டிப்பிக்கலாக மார்னிங் 2 மினிட்ஸ் தான், ராத்திரி 2 மினிட்ஸ். அந்த 2 மினிட்ஸ் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம ப்ரஷ் எல்லா பல்லுலேயும் படுதா, பல்லோட எல்லா சர்ஃபேஸ்லேயும் படுதான்னு கவனித்து நம்ம ப்ரஷ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ப்ரஷ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். டிப்பிக்கலாக சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணோம். ஹார்ட் ப்ரஷ்ஷோ மீடியம் ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணாதீங்க, சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரின்ஸ் பண்ணுங்கள். இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது மார்னிங் ஒன்ஸ் நைட் ஒன்ஸ், ப்ரைமரி ஃபோக்கஸ் இது இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நைட் டின்னர் முடிச்சுட்டு உடனே ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் தான் பண்ணி முடிச்சிட்டோமே, அதுக்கப்புறம் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ, ஒரு மில்க் குடிக்கிறதோ, ஃப்ரூட் சாப்பிட்றதோ, ஜூஸ் குடிக்கிறதோன்னு இருக்கும். அப்போது நம்ம இந்த ப்ரஷ்ஷிங் பண்ணதோட யூஸ் போயிடும். ஸோ நைட்டில் ப்ரஷ்ஷிங் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, ப்ரஷ்ஷிங் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா வெறும் வாட்டர் மட்டும் குடித்தா போருமே தவிர மற்றபடி எதுவும் கூடாது. ஸோ லாஸ்ட் திங் பிஃபோர் கோயிங் டு பெட் ப்ரஷ்ஷிங்காக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது சாப்பிட்ட பிறகு நிறையா பேருக்கு இந்த ஹேபிட் இல்லை. அப்படியே இப்போ ஒரு காஃபி குடிக்கிறோம், காஃபி குடித்தா அந்த காஃபி டேஸ்ட் வாயில் போயிடும் டாக்டர். ஆர் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வாயை ரின்ஸ் பண்ணுறதில்ல. எனிதிங் ட்ரிங்க் பண்ணாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, உடனே வாயை ரின்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டேஸ்ட் வாயில் இருக்கணும், ஒரு ஃபுட்டு வாயில் இருக்கணும், ஒரு டேஸ்ட் போயிடும். நம்ம பார்த்தா என்ன ஆகும்னா, இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோ ஏதாவது அந்த பல்லில் ஒட்டி அதனால ஈரலையும் வீக்கம் பல்லுலையும் சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம ரின்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒன்று ப்ரஷ்ஷிங், என்ன மாதிரி ப்ரஷ்ஷு, எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும். ரின்சிங், ஒவ்வொரு வாட்டி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ரின்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஜென்ரலாக எனிதிங் ஃபைப்ரஸ், இப்போ நம்ம கேரட்டே சாப்பிட்றோம்னா கேரட் ஜூஸாக இல்லாமல் கேரட்டாக கடித்து சாப்பிடும்போது, ஒரு ஆப்பிள் ஜூஸாக இல்லாமல் இந்த ஆப்பிளை கடித்து சாப்பிடும்போது அந்த பைட்டிங் ஃபோர்ஸ்னால அந்த ஃபைப்ரஸ் ஃபுட் என்ன ஆகும், பற்கள் ஏதாவது ஒரு டெபாசிட்டோ ஏதோ இருந்ததுன்னா அது கிளென்சிங் ஆக்ஷன் இருக்கும். இது கடிக்கும்போது நம்மளோட சலைவாவோட உமிழ்நீர் சுரக்கிறது ஜாஸ்தியாகும். உமிழ்நீர் சுரக்கிறதுனாலையும் கிளென்சிங் ஆக்ஷன் இருக்கும். ப்ளஸ் நம்ம பற்களுக்கும் ஈருக்கும் அந்த ஒரு ஃபுட் ஃப்ளோ பேட்டர்ன் நார்மலாகி தாடோட மசில் ப்ளஸ் நம்ம ஜாயிண்ட்டும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த உணவில் உள்ள வைட்டமின் அண்ட் ப்ரோட்டீன் மட்டும் அல்லாமல் இந்த ஹேபிட் ஆஃப் சூவிங்னாலையும் நல்ல நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபைப்ரஸ் ஃபுட், நம்ம ஏதான ஒரு ரொம்ப ரிஃபைன்டு ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு மோர் ஃபைப்ரஸ் ஃபுட், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை சாப்பிடும்போது இது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளோட பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸாக இருக்கட்டும், சி வைட்டமின்ஸாக இருக்கட்டும், எல்லா வைட்டமின்ஸும் இருக்கும்போது பற்களோட ஹெல்த் நல்லாயிருக்கும். இது உணவு பொருள். நெக்ஸ்ட் வாட்டர் இம்பார்ட்டன்ட். ஹைட்ரேஷன், எஸ்பெஷலி நம்ம நிறையா ஒர்க் பண்ணுறோம், நிறையா நடக்கிறோம், ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, வாய் உலர்ந்தே போகுது. உலர்ந்து போகிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும், ஒன்று வாய் துர்நாற்றம் வரும், பேட் பிரெத். இன்னொன்று இந்த உலர்ந்து போகிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் பற்களில் ஒட்டி அது சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது ஒரு வாட்டரோ இளநியோ ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது வாயில் நமக்கு உமிழ்நீர் நல்லா சுரக்கும். உமிழ்நீர் நல்லா சுரக்கும் போது வாயில் வர பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த 3 என்ன மாதிரி ஃபுட்டு அண்ட் என்ன மாதிரி ஹைட்ரேட்டடாக இருக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும். ப்ரஷ்ஷிங் அண்ட் முடித்ததுக்கப்புறம் முக்கியமாக என்ன நம்ம கவனிக்கணும், கண்ணாடி முன்னாடி நின்று பற்கள்லையும் ஈரையும் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி கவனமாக கவனிக்க வேணும். என்ன கவனிக்கணும், பற்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒயிட் ஸ்பாட்டோ பிளாக் ஸ்பாட்டோ இருக்கா, ஆர் ஈரில் ஒரு ரெட் ஸ்பாட் இருக்கா,
இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இதான ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து எதனால இது மாதிரி வந்திருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ். 5th ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னதான் நம்ம கவனமாக இருந்தாலும் ஒன்ஸ் இன் 6 months போய் நம்ம டாக்டரை போய் பார்க்கும்போது எல்லா டென்டல் ப்ராப்ளமே வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணும்போது ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிள், செலவும் ரொம்ப ஆகாது, ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வலியோ கஷ்டமோ இருக்காது, ட்ரீட்மெண்ட் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன் 6 months போய் நம்ம டாக்டரை மீட் பண்ணும்போது அண்ட் எதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எதாவது இருந்ததுன்னா நம்ம ப்ராப்ளமாக அவாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நம்ம பற்களையும் ஈர்களையும் பராமரிக்கிறது. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.